ஃபின்லாண்டோட அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர் சொல்லியிருக்காரு, அமெரிக்கா வந்து இந்தியாவை அணுகும் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நமது இருப்பு காணாமல் போய்விடும். இன்னைக்கு ஷாங்காய் கோஆபரேஷன் மீட்டிங்க்கு போகும்போது கூட பிரதமர் போறாரு, இந்திய பிரதமர் வராரு அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் 26 நாட்டு தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். பாகிஸ்தான் தலைவர் தவிர்த்து சைனா அதிபர் உட்பட எல்லோரும் மோடியை சந்திக்க விரும்பினார்கள். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாம் அதிகம் பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வளர்ச்சிக்கு. மால்டீவ்ஸுக்கு நம்ம எதிர்த்தாலும் பணத்தை கொடுக்கிறோம். நேபாளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறோம். இது இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னைக்கு சைனாவுக்கு வந்து அவளோட வர்த்தகம் இந்திய பெருங்கடலில் செல்வதற்கு தங்கு தடையின்றி நாம் அனுமதிக்கும் வண்ணம் இருக்கிறோம். அது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. யுக்ரைன் போருக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி, யுக்ரைன் போருக்கு இந்தியா காரணம். யுக்ரைனிய எண்ணெயை வாங்கணும் இந்தியா கிட்ட இருந்து. ட்ரம்ப் கடந்த 6 மாதங்களில் அவர் சம்பாதித்தது, அதாவது அவர் குடும்பம் சம்பாதித்தது மாத்திரம் $5 பில்லியன். சவுதி அரேபியா ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவில் பண உதவி செய்துள்ளார்கள், குறிப்பிட்ட ட்ரம்ப் குடும்பத்துக்கு. ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் இந்தியா மீது தாக்குதல் தொடுத்துள்ளார் என்பது உலகமே புரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரூபிள் ரூபி ட்ரேடு தான் நடக்குது. இந்த வர்த்தகம் அதிகமாக 2 நாடுகளை இடையேயான வர்த்தகம் வந்து அந்தந்த நாட்டோட கரன்சியிலே வர ஆரம்பிக்கும் போது 70களில் கட்டமைக்கப்பட்ட பெட்ரோலுக்கும் டாலருக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு துண்டிக்கப்படும். டாலரின் மதிப்பு இழந்துவிட்டால் அமெரிக்காவுக்குள்ளேயே பண வீக்கம் அதிகமாகும். இந்தியாவை குறிவைத்து தாக்குகிறார்கள். அதற்கு காரணம் இந்திய பொருளாதாரம் வளர்வதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் உள்ளது. அதற்கு காரணம் இந்தியா வந்து கடந்த 10 ஆண்டுகளில் அவர்களின் பொருளாதாரத்தை 2 மடங்கு ஆக்கிவிட்டது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் ஜெயின் வணக்கம். சார், SCO பார்த்துருப்போம், சமீபமாக இப்போ தான் முடிஞ்சுது. இதை தொடர்ந்து இந்த வரியானது அமெரிக்கா எந்த அளவுக்கு போட்டிருக்குன்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் அது மாற்றம் ஏற்படுமா சார்? இதுக்கு அப்புறமும் ஏதாவது முடிவு எடுப்பாங்களா? ஏன்னா சைனா, ரஷ்யா, இந்தியா 3 பேர் இப்போ ஒன்று சேர்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல் கேள்வி, மாற்றம் ஏற்படுமான்ட்டு. அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கிறது. மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அழுத்தம் அமெரிக்கா மீது உள்ளது. இது நான் என்னோட கருத்தை சொல்லலை. உலக நாடுகளின் பல்வேறு நாட்டு தலைவர்கள் அதை தான் அவங்க முன் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெர்மனியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்து சென்றுள்ளார். அவரும் அதே தான் கருத்தை சொல்லியிருக்கார். இந்தியா ரெப்ரசன்ட்ஸ் ஏஷியாவின் ஒரு அடையாளமாக, ஆசிய கண்டத்தின் அடையாளமாக, ஆசிய கண்டத்துக்கு பிரதிநிதியாக இந்தியாவை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபின்லாண்டோட அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர் சொல்லியிருக்காரு, அமெரிக்கா வந்து இந்தியாவை அணுகும் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நமது இருப்பு காணாமல் போய்விடும் அப்படின்ட்டு. அந்த கருத்தெல்லாம் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. பேசுகிறாங்க வெளிப்படையாக. ஏன்னா இந்தியா இன்று வெறும் இந்திய துணை கண்டத்துக்கு, அதன் தெற்காசியாவுக்கு மாத்திரம் ஒரு வல்லரசா, ஒரு மிகப்பெரிய நாடா இல்லாமல் குளோபல் சவுத்துன்னு சொல்லக்கூடிய 54 ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள், லாட்டின் அமெரிக்க நாடுகள், இது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாகவும் ஒரு உதாரணமாகவும் முன்னுதாரணமாகவும் திகழ்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள், அடிப்படையாக 3 காரணங்கள் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். 1, எக்காரணத்து கொண்டும் முன்னொரு நாட்டின் அழிவில் நமது வெற்றியையோ நமது வளர்ச்சியையோ தேடாத நாடு இந்தியா. இன்னொரு நாட்டோட அழிவில் இன்னொரு நாட்டை வந்து நம்ம அடிமையாக்கிக்கணும், இன்னொரு நாட்டோட வளங்களை சுரண்டணும், இப்படி நம்ம வந்து வலிமையான நாடாகணும்னு சொல்கிற எண்ணம் இந்தியாவுக்கு இல்லை. 1. 2வது, நிதர்சனமான வாழும் ஜனநாயகம் இந்தியா. இது 2. 3வது,
எந்த நாடெல்லாம் பிரச்சனை அப்படின்னு வருதோ எந்த எதிர்பார்ப்பும் இன்றி முன் வந்து உதவிக்கரம் நீட்டும் நாடு இந்தியா. அது கோவிட் காலம் முதல் இன்று வரை அதை நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். மற்றவங்க மருந்து காசுக்கு விற்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தோம். உயிர் காப்பான் தோழன் அப்படின்னாங்க. உற்ற தோழனாக பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு கட்டங்களில் நாம் உதவி செய்து இயேசுபவர் வாழ்க நம்மளோட திட்டம் கூட வாழ வைக்கிறது தான் நம்மளோட தன்மைன்னு சொல்லிட்டு பிரதமர் காட்டினது. மால்டீவ்ஸை பிரதமரை திட்டின பிற்பாடும் மால்டீவ்ஸ் வந்து கடைசியில் இன்னைக்கு இந்திய பிரதமரை அவங்களோட சுதந்திர தினத்துக்கு கூப்பிடுற அளவுக்கு 1.5 ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ள தலைகீழாக சுச்சுவேஷன் மாறி இருக்குன்னா அப்போது நன்மையை புகட்டி, அதாவது நம்ம வந்து ஒருத்தனை பகைச்சிக்கிட்டு அவனை அடித்து துன்புறுத்தி நம்ம வழிக்கு இழுக்கிறது இல்லை. நியாயப்படி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி, உதாரணத்துக்கு இலங்கையை எடுத்துக்கோங்க. இலங்கை மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்ட போது தன்னிச்சையாக முன்வந்து உதவி செய்த நாடுகள் வந்து 2 நாடுகள், ஒன்று இந்தியா, ஒன்று ஜப்பான். அதில் அதிகபட்சம் உதவி செய்த நாடு இந்தியா. அதற்கு காரணம் நமது தமிழ் சொந்தங்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று இந்திய தமிழர்கள், மலைவாழ் தமிழர்கள் இருக்கிறார்கள், இலங்கை ஈழம் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிறதுனாலையும் இந்தியாவுக்கு நெருங்கிய உறவு இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இலங்கையை பார்ப்பதால் அவர்களுக்கு உதவி செய்தோம். இது மாதிரி ஒவ்வொரு நாடுக்கும் நீங்கள் அது எந்த நாடாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து தன்னிச்சையாக வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகம் மற்றும் $100 பில்லியன் எட்டி உள்ளது. இந்த வர்த்தகத்தில் எந்த நாட்டையும் நம்ம சுரண்டலை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு நினைக்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். புர்கினா ஃபாசோ அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அதில் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது. அந்த நாட்டுக்கு நம்ம 15 கோடி ரூபாய், $15 பில்லியன் நம்ம வந்து உதவி வழங்கியிருந்தோம். அந்த உதவி என்பது உதவியாக இல்லாமல் வெறும் காசை கொடுத்துட்டு மறந்துடாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்டான்னா, எண்ணெயை அவங்கள் கனிமத்தை எண்ணெயை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கும் அதை நிலத்துக்கு கீழே இருந்து மேலே எடுக்கிறதுக்கும் அதை சுத்திகரிப்பு செய்கிறதுக்கும், அது இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை மேம்படுத்துறதுக்கும், அவங்களோட பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கும், அவங்களோட வேளாண்மை துறையை மேம்படுத்துறதுக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் உதவும் வண்ணம் $15 பில்லியன் நாம் ஒதுக்கி உள்ளோம் அவர்களுக்கு. இதனால் நம் நிறுவனங்கள் அங்கே போகாதென்றால் போகும். ஆனால் அது வந்து அவர்களை சுரண்டும் விதமாக இருக்காது. அவர்களையும் வாழ வைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர வாழ வைக்கிற மாதிரி. இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இந்திய இருசக்கர வாகனங்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு லித்தியம் தான் இன்னைக்கு எல்லா பேட்டரிக்கும் முக்கியமான பொருள். அது வந்து பொலிவியா, பெரு இந்த மாதிரி நாடுகளில் அதிகமாக இருக்குது. அந்த நாடுகள் இந்தியாவை அண்ணாந்து பார்க்கிறது, ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக பார்க்கிறது. இன்னைக்கு ஷாங்காய் கோஆபரேஷன் மீட்டிங்க்கு போகும்போது கூட பிரதமர் போறாரு, இந்திய பிரதமர் வராரு அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள், 26 நாட்டு தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். பாகிஸ்தான் தலைவர் தவிர்த்து மற்ற எல்லா நாட்டு தலைவர்களும் அந்த அந்த மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ண திரு ஷி ஜின்பிங் உட்பட, சைனா அதிபர் உட்பட எல்லோரும் மோடியை சந்திக்க விரும்பினார்கள். இப்போ என்னன்னா, சைனாக்கும் இந்தியாவுக்குமே ஆகாது, இந்த நேரத்தில் இப்போ ஒன்று சேராங்களே, இது எப்படி சாத்தியமா சார்? இது இந்த பயணம் தொடருமா? இந்த வெளியுறவு கொள்கை என்பது இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ், மல்டி லெவல் மல்டிலேட்ரல் ஸ்ட்ராட்டஜி இது பேர். அதாவது நான் உங்களுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் அவர் கூட பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நீங்களும் அவரும் பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் அவருக்கு எனக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர் கூட பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? அது கரெக்டு தான். ஆனால் நமக்கு இப்போ இடையில வார் கூட வந்துச்சு. சைனா வந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இந்தியாவிடமிருந்து அதிகம். கல்வானில் அவங்களால இந்தியாவால் இது அந்த இந்தியாவல்ல, இது காக்கு பிடிக்கக்கூடிய இந்தியா, இதை மிரட்டினால் இவர்கள் அஞ்ச மாட்டார்கள், எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஐபால் டு ஐபால் கான்ஃபரன்டேஷனில் 4 வருஷம் தாக்கு பிடிச்சி நின்னோம்.
சைனா பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு சைனா தள்ளப்பட்டது. ரெண்டாவது, இந்தியாவோட தேவை அவர்கள் எப்போ புரிந்து கொண்டார்கள் என்றால், அமெரிக்கா வந்து இவ்வளோ டேரிஃபை விதிக்கும் போதும், இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்தியா மீது அச்சுறுத்தலை எடுத்துட்டு வரும்போதும், இந்தியா வந்து வார்த்தை ஏதும் பேசாமல் செயலில் காட்டி கொண்டிருக்கிறது தன் வேலையை. இதுவரைக்கும் ட்ரம்ப்பை பற்றி ஒரு வார்த்தை பேசல. நம்ம அவர்களோட அரசாங்க அதிகாரிகள் யாரையுமே நம்ம வந்து இழிவாவோ தரக்குறைவாவோ நம்ம இதுவரைக்கும் எதுவுமே பேசலை. அரசாங்கம், இந்திய அரசாங்கமோ இந்திய அரசாங்க இருக்கும் அமைச்சர்களோ யாருமே வந்து தரைக்குறைவான கீழ்த்தனமான பீட்டர் நவரோ போன்ற நபர்களுக்கு நாம் அதே மொழியில் பதிலளிக்கவில்லை. ட்ரம்ப்புக்கே கூட அவர் பேசும் விதத்தில் இந்தியா ஒரு இறந்த பொருளாதாரம் என்று சொன்ன ட்ரம்ப்புக்கே வந்து பதில் எப்படி அளித்திருக்கோமோ அது நம் பொருளாதார வளர்ச்சியின் மூலம் அளித்திருக்கிறோம். 7.8 நம்மளோட பொருளாதார வளர்ச்சி. இன்று உலகத்தில் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நாடுகளில் சைனா வந்து 44%, இந்தியா 62%. பிஎம்ஐ அப்படின்வாங்க, ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ், ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் அப்படின்வாங்க. ஒரு உற்பத்தி திறன், அதை வச்சு தான் நம்ம நிர்ணயிப்பாங்க எது அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து எதெல்லாம் தேவையோ ஒரு பொருள் உற்பத்தி, அதை உற்பத்தி திறனை வச்சு தான் இந்த நாடோட உற்பத்தி வளர்ந்துட்டு இருக்கா கம்மியாயிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த உற்பத்தி திறனில் இந்தியா வந்து இன்னைக்கு 60%க்கு மேலே இருக்கு. சைனா மந்த நிலையை எட்டி விட்டது. அதுக்கடுத்து போர்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடுன்னு தன்னைத்தானே பறைசாற்றி கொண்டு உலகத்தை ஏமாற்றி கொண்டு எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு தன் நாட்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டு இருந்த பாகிஸ்தானை தகர்த்து 88 மணி நேரத்தில் தகர்த்து புறம் தள்ளி விட்டோம். நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அங்கே அடித்தது வெறும் பாகிஸ்தான் அல்ல, அடி வாங்கியது அமெரிக்காவும் சைனாவும் கூட. பலம் பலத்தை அறியும். பவர் ரெஸ்பெக்ட்ஸ் பவர். இன்று இந்தியாவுக்கும் பலம் சைனா அறிந்திருக்கிறது, உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. 50% மேல டாரிஃப் விதிச்சு நீ எண்ணெயை வந்து சுத்திகரிக்க கூடாது, ரஷ்ய எண்ணெயை சுத்திகரிக்க கூடாதுன்னு சொன்ன பிற்பாடும் இல்லை நான் இன்னும் 20% எக்ஸ்ட்ராவாக வாங்கி சுத்திகரிப்பேன், அதாவது 150 மில்லியன் பேரல்லேருந்து 1,50,000 பேரல் முதல் கொண்டு 3 லட்சம் பேரல் வரைக்கும் நான் சுத்திகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது, சுத்திகரிக்க செய்கிறது. இந்த மாசத்துல இருந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதே சைனா கூட கௌஷல் இது ஒரு இராணுவ பயிற்சி ஒன்று கரெக்டாக தவாங்கிறது அருணாச்சல் பிரதேஷில் ஒரு சைனா வந்து அங்கே எது நடந்தாலும் சர்ச்சைன்னு சொல்லுவான். ஆனால் அதே பகுதியில் வந்து போர் பயிற்சி ஒன்று நம்ம நடத்தியிருக்கோம். அந்த போர் பயிற்சியானது சைனா வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நமது பிரதமர் ஜப்பானுக்கு சென்று திரும்பி சைனாவுக்கு செல்கிறார். ஜப்பானில் $68 பில்லியன் இந்தியாவுக்கு முதலீடு பண்ணுவதற்கு முன் வந்துள்ளது. அந்த $68 பில்லியன் $10 பில்லியன் அவர்கள் செமிகண்டக்டர்களின் பணத்தை போடுவதற்கு முன் வந்துள்ளார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் என்ற பேரில் ஆஸ்திரேலியா கூட எல்லாம் நம்ம சைன் பண்ணோம். ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், UAE, ஸ்ரீலங்கா, இது மாதிரி பல 13 நாடுகளிடம் சைன் பண்ணியிருக்கோம், பிரிட்டன் உட்பட. இன்னும் சில நாடுகள் கூட நம்ம சைன் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இந்தியா பண்ணிட்டு இருக்கிற பல்வேறு முயற்சிகள், அதாவது தான் வாழ்நாள் மற்றும் பத்தாது மற்றவர்களும் மேம்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாம் அதிகம் பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வளர்ச்சிக்கு. மால்டீவ்ஸுக்கு நம்ம எதிர்த்தாலும் பணத்தை கொடுக்கிறோம். நேபாளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறோம். இது இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னைக்கு சைனாவுக்கு வந்து அவளோட வர்த்தகம் இந்திய பெருங்கடலில் செல்வதற்கு தங்கு தடையின்றி நாம் அனுமதிக்கும் வண்ணம் இருக்கிறோம். அது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஏன் இன்னைக்கு ரஷ்யாலேருந்து வரக்கூடிய எண்ணெயை சுத்திகரித்து அந்த எண்ணெயானதை யாருக்கு விற்கிறோம்?
பல நாடுகளுக்கு 40 நாடுகளுக்கு வித்துட்டு இருக்கோம். அதுல ஒரு நாடு யுக்ரைன் கூட. நம்ம ரஷ்யாவிடம் வாங்கி நம்மளே சுத்திகரிச்சு இது விற்கிறோம், எண்ணெயை விற்கிறோம். அதுல அந்த எண்ணெயை வாங்குற நாடு ஒன்று யுக்ரைன். ஆகஸ்ட் மாசம் 15%. அதனாலதான் ஒரு வார்த்தை கூட சொன்னாங்களா, உக்ரைன் போருக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி. யுக்ரைன் போருக்கு இந்தியா காரணம். யுக்ரைனிய எண்ணெயை வாங்கணும் இந்தியா கிட்ட இருந்து. ரஷ்ய எண்ணெயை வாங்குறதுனால தான் இந்த போரே நடக்குதுன்னு சொல்றாங்க. விலை மலிவா கிடைக்கிறதுனால வந்தது. அதாவது அமெரிக்கா உற்பத்தி செய்யும் எண்ணெய் நிறுவனம். ஏன்னா ட்ரம்ப் எலெக்ஷன்ல நின்னப்போ அவரோட கட்சிக்கு, ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட டாலர்கள், 224 மில்லியன் டாலர்னோ அந்த கட்சிக்கு நிதியாக கொடுத்தார்கள். எக்ஸான், செவரான், ஷெல்லு, இந்த கம்பெனி எல்லாம் எண்ணெய் நிறுவனங்கள், அமெரிக்காவில் இருக்கும் எண்ணெய் நிறுவனம், தனியார் நிறுவனங்கள். ட்ரம்ப் ஒருவருக்கு மட்டும் 23 மில்லியன் டாலர்கள் கொடுத்தார். இன்னைக்கு ரஷ்ய எண்ணெயை நாம் சுத்திகரித்து நாம் பல்வேறு நாடுகளுக்கு கொடுப்பதால் மலிவாக அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்கிறது. உலக சந்தையில் எண்ணெயின் விலை சமநிலையில் உள்ளது. அதிகரிக்க விடலை, நம்ம கைவிட்டு போக விடலை. ஆனால் ட்ரம்ப்புக்கு அது அதிகரிக்க வேண்டும். அது அதிகரித்தால் அவருக்கு பணம் வரும். ட்ரம்ப் கடந்த 6 மாதங்களில் அவர் சம்பாதித்தது, அதாவது அவர் குடும்பம் சம்பாதித்தது மாத்திரம் 5 பில்லியன் டாலர்கள். எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் சம்பாதிக்க அளவுக்கு இவர் சம்பாதித்துள்ளார் வெறும் 6 மாதங்களில். இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தால் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் இந்தியா மீது தாக்குதல் தொடுத்துள்ளார் என்பது உலகமே புரிந்து கொண்டிருக்கிறது. இதை எத்தனை நாள் ட்ரம்ப் தாக்குப்பிடிப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் சார், ரஷ்யா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு கட்டமாகவே வந்து இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து இந்த ஸ்டாண்டர்டபில் வந்து மாறல. ஆனால் ஏன் அமெரிக்கா ரஷ்யாவை எதுவுமே சொல்ல மாட்டேங்குது? அவங்களும் ரஷ்யாவிடம் வந்து பொருளை வாங்க தான் செய்கிறாங்க. அவங்களும் ரஷ்யா பொருளை அமெரிக்கா வாங்குது. அவங்களுக்கு பிரச்சனை இந்தியா எண்ணெய் சுத்திகரிப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. ரஷ்யா சுத்திகரிப்பு செய்தால் ரஷ்யாவில் எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ண தான் முடியும். வெறும் கச்சா எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணி தேக்கி வச்சாங்கடான்னா சில நாளில் அதோட வேல்யூ போயிடும். அங்கே சுத்திகரிப்பு முடியாது, திறன் வந்து கம்மியாயிட்டு வருது. ஏன்னா போர்க்காலம் இருக்கிறதுனால, போர் சூழல் இருக்கிறதுனால அந்த எண்ணெயானது இந்தியா, சைனா கிட்ட கூட நமக்கு இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு திறன் இல்லை. இன்ஃபேக்ட் சைனாக்கே 870 மில்லியன் டாலர் அளவுக்கு போன வருடம் நாம், அதாவது கடப்பு நிதியாண்டு 870 மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் எண்ணெய் விற்றுள்ளோம் சைனாவுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் அடிச்சு பார்த்தோம்டான்னா இன்று இந்தியா எண்ணெய் வளம் இல்லாத நாடு, எண்ணெய் உற்பத்தி இல்லாத நாடு. ஆனால் சுத்திகரித்த எண்ணெயை அதிகம் விற்கக்கூடிய நாடு இந்தியா. யாருமே இதை எதிர்பார்க்கல. அந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வந்து விற்பனை செய்கிறாங்களா சார்? அது வந்து எப்படி சார்? அது அரசாங்கமே பண்ணுதா? அரசாங்கம் தான் பண்ணுது. அரசாங்கம் தான் பண்ண முடியும். இவங்க என்ன சொல்ற மாதிரி ரிலையன்ஸ் விற்கிறாங்க, சரி அம்பானி அதானி யார் வித்தாலும் அதோட பணம் எங்க வந்து சேரும்? ரிசர்வ் பேங்க்ல. ஏதோ ஒரு ரீதியா ஜிஎஸ்டி ஆனாலும் அரசுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து சேருமா சேராதா? அவங்க ஏமாற்றி வித்துற முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல அரசுக்கும் நாட்டுக்கும், அரசுக்கு நிதி இழப்பு இதுல ஏதாவது இருக்கா? சரி, அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். இதற்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு இல்லை மற்ற அரசுகள் இருந்த காலத்தில் எண்ணெய் விலை கம்மியாக இருந்தது, மலிவாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தரவு ஏதாவது இருக்கா? அந்த காலத்துலையும் 80 ரூபாய்க்கு 85 ரூபாய்க்கு பெட்ரோல் நீங்களும் ஊற்றிருப்பீங்க, நானும் ஊற்றிருக்கேன். நான் அப்படி இருந்தும் அந்த காலத்தில் நம் எண்ணெய் நிறுவனங்கள் கடனில் இருந்தன. இன்று கடனில் இல்லை. கடனை நாம் இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்காண்டு நாம் ஈரானிடம் வாங்கிய எண்ணெய்க்கு கடன் கட்ட வேண்டியது தொகை இருந்தது, நிலுவையில் இருந்து 1,40,000 கோடி. அது இல்லாமல் ஆயில் பாண்டுகள் என்ற பேரில் 1,30,000 கோடி வந்து கடன், எண்ணெய் வாங்குவதற்கு கடன் வைத்திருந்தோம். அந்த கடனை மெதுவாக அது குட்டி போட்டு அதுக்கு வட்டி போட்டு 2,30,000 கோடிக்கு மேல் வந்திருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 70,000 கோடியிலேருந்து 90,000 கோடி வெறும் வட்டி மாத்திரம் கட்டின பிற்பாடு
இப்போ அசலை வந்து தவணை முறையில் 2023 2023 2024 2025 24 மற்றும் 50,000 கோடிக்கு மேல் அதை கட்டி தீர்த்தோம். 23 31,000 கோடி என்னவோ கட்டணும். அடுத்த இந்த நிதியாண்டு 35,000 கோடி என்னவோ கட்ட போகிறோம். ஸோ 26ஆம் ஆண்டுக்குள் நம்ம மொத்த கடனையும் கட்டி தீர்த்துருவோம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ இதனால தான் ஜிஎஸ்டி வரியை கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ட்ரம்ப் வரி விதிப்பால் உள்ளுக்குள்ளே தேங்குது பொருட்கள், ஆகவே ஜிஎஸ்டி இல்லை. நீங்கள் அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுறாங்க திருப்பூர் தேங்கிடுச்சு, ஆம்பூர் படுத்துருச்சு, சூரத் முடங்கிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சார், அமெரிக்கா கூட ட்ரேட் நடக்காதப்போ கூட நம்ம மற்ற நாடுகள் கூட வர்த்தகம் செய்ய முடியுமா இல்லையா? அமெரிக்கா மாத்திரம்தான் உலகமா? டாலருக்கு பண்ணும்போது நமக்கு எவ்வளோ? இன்னைக்கு இந்தியா டாலருக்கே பண்ண வேணாம் தானே முடிவு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு டாலரை நம்ம ஓப்பன் மார்க்கெட்டில் டாலரை சைனா, ரஷ்யா, குறிப்பிட்டு சைனாவும் இந்தியாவும் வெளியே விட்டுட்டு இருக்காங்க. டாலரோட மற்ற நாடுகள் அதை மெயின் கரன்சியா, அந்நிய செலாவணியோட முக்கிய தூணா அதை பார்க்குற வரைக்கும், அதை அவங்க இருப்பில் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் டாலருக்கு மதிப்பே தவிர்த்து, டாலரை எங்களுக்கு தேவையில்லை என்று புறம் தள்ளினார்கள் என்றால், அதற்கு பதிலாக தங்கத்தை அவர்கள் சேமிக்க ஆரம்பித்தார்கள் என்றால், அப்போ டாலர் வெறும் பேப்பர். பெட்ரோலுக்கு பண்டமாற்றத்துக்கு ஒரு கருவியாக இருக்கக்கூடியது டாலர். பண்டமாற்றத்திற்கு டாலர் தேவையில்லை. நான் என் காசில் நான் உனக்கு விற்கிறேன், உன் காசில் நீ எனக்கு விற்றுவிடு உன் பொருளை அப்படின்னு ஒரு நிலைமை நம்ம எட்டிட்டோம்னா அப்புறம் டாலரோட வேல்யூ என்ன? உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரூபிள் ரூபி ட்ரேடு தான் நடக்குது. இந்த வர்த்தகம் அதிகமாக 2 நாடுகளை இடையேயான வர்த்தகம் அந்தந்த நாட்டோட கரன்சியிலே வர ஆரம்பிக்கும் போது 70களில் கட்டமைக்கப்பட்ட பெட்ரோலுக்கும் டாலருக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு துண்டிக்கப்படும். அந்த பிணைப்பு துண்டிக்கப்பட்டால் டாலரின் மதிப்பு இழந்துவிடும். டாலரின் மதிப்பு இழந்துவிட்டால் அமெரிக்காவுக்குள்ளேயே பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமானால் அப்பொழுது சேமிப்பு குறையும். சேமிப்பு குறைந்தால் அமெரிக்காவோட மொத்த பொருளாதாரம் $32 ட்ரில்லியன் என்று வைத்துக்கொண்டால் அவர்களின் மொத்த கடன் $34 ட்ரில்லியன். இப்பொழுது அமெரிக்கா இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் உலக நாடுகளை எல்லாம் பகைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் சர்ப்ளஸ்னா நாம் ஏற்றுமதி செய்வது, நாம் இறக்குமதி செய்வது. ஏற்றுமதி இறக்குமதி 2 செய்வதற்கான வித்தியாசம் என்ன என்பது தான் சர்ப்ளஸ். அது இந்தியாவிடம் உள்ளது. $41 பில்லியன் இந்தியாவுக்கு சர்ப்ளஸாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்தியா தான் லாபம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. அயர்லாண்டுக்குள் ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது அமெரிக்கா கூட ட்ரேட் பண்ணும்போது. ஆனால் அயர்லாந்து மேலே ஏன் அமெரிக்கா எந்த ஒரு டேரிஃபும் போடல? ஏன்னா இது பொருளாதார ரீதியாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு, அதனால போடலைங்கிறது அப்படி எடுத்துக்கலாமா? இந்தியாவை குறிவைத்து தாக்குகிறார்கள். அதற்கு காரணம் இந்திய பொருளாதாரம் வளர்வதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் உள்ளது. அதற்கு காரணம் இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் அவர்களின் பொருளாதாரத்தை 2 மடங்கு ஆக்கிவிட்டது. 2 ட்ரில்லியன் 2014 இன்னைக்கு 2.2 ட்ரில்லியன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 4.2 ட்ரில்லியன் ஆயிடுச்சு. இந்த போக்கில் போனால் 2030க்குள் 10 ட்ரில்லியன் எட்டி விடுவோம். 50க்குள் நாம் கிட்டத்தட்ட 47க்கெல்லாம் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்றால் 47க்கு நாம் கிட்டத்தட்ட $37 ட்ரில்லியன் எக்கானமியாக முடியும் என்று. இதே ஜிடிபி growth ரேட் இருந்ததுன்னா. 2வது, இங்கே அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கிறது. இந்த அரசியல் ஸ்திரத்தன்மையை அமெரிக்கா விரும்பாது. அதில் அமளிகளில் ஏற்படுத்துவது, பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, ஜாதி சண்டைகள் ஏற்படுத்துவது, அது நீழ்ச்சியாகத்தான் பிராமணர்கள் பலனடைகிறார்கள் என்று சொன்னது, இந்தியா இஸ் அ டாக்ஸ் மகாராஜா என்று சொன்னது, ஜாதிவாரியாக இந்தியாவை பிரிக்க பார்ப்பது அமெரிக்காவின் ஒரு அணுகுமுறை. சிஏஏ 198 விதமாக ஒரு நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கலாம், அந்த அரசை செயலிழக்க செய்யலாம் என்று ஒரு வழிமுறை வைத்துள்ளது. அதில் ஒரு வழிமுறை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிணைப்பை, கலாச்சார பிணைப்பை உடைப்பது.
அதை தான் இங்கே முன்னிறுத்துகிறார்கள் அமெரிக்கர்கள். ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கும் பிரச்சனை, அவர்கள் உற்பத்தி செய்யும் எண்ணெய்க்கும் வேல்யூ குறைந்து வருகிறது. சவுதி அரேபியா, அவர்களின் உற்ற நண்பனான சவுதி அரேபியாவின் எண்ணெயின் வேல்யூவும் குறைந்து வருகிறது, அதன் மதிப்பும் குறைந்து வருகிறது. காரணம், இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யும், அதாவது சுத்திகரித்து வெளியே செல்லும் எண்ணெய் இதற்கு நிகராக உள்ளதால் அவங்க 100 பேரல் ப்ரொடியூஸ் பண்ணா மார்க்கெட்டோட டிமாண்ட் வந்து $150. 100 பேரல் இருக்கும்போது மார்க்கெட் டிமாண்ட் 150 பேரல் தேவை, எனக்கு 150 லிட்டர் தேவை. ஆனால் 100 லிட்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அப்போ அதிக விலை வச்சு விற்க முடியும். இப்போ இந்தியா அந்த 50 பேரல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு அதிகம் பேரல் அவன் ரேட் வைக்க முடியாது. இல்லை, ஊர்ல ஒரு கடை இருந்தால் அவன் வைக்கிறது தான் சார் விலை. 4-5 கடை இருந்தா கரெக்ட். இது சவுதிக்கும் பிடிக்கல, அமெரிக்காவுக்கும் பிடிக்கல. சவுதி அரேபியா ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவில் பண உதவி செய்துள்ளார்கள், குறிப்பிட்ட ட்ரம்ப் குடும்பத்துக்கு. சவுதி பொருளாதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ரஷ்யா எண்ணெய் உற்பத்தி செய்ய வேண்டும், ஆனால் அவர்களுக்கு அதுக்கு நிகரான மதிப்பு கொடுக்கக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாது என்பது இந்த மேற்க ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் நிலைப்பாடாக இருந்தது. இப்போ அந்த நிலைப்பாடு உடைக்கப்பட்டுள்ளது. அந்த பிம்பம், அவர்கள் கட்டியமைத்த பிம்பம், ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சா நான் சம்பாதிக்கணும், நெக்ஸ்ட் சம்பாதிச்சா என் சவுதி அரேபியா சம்பாதிக்கணும், கடைசியில தான் ரஷ்யா சம்பாதிக்கணும். ரஷ்யாவுக்கு அது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறானோ அதுக்கு அந்த அளவுக்கு அவன் பணம் வந்தால் போதும். அவனுக்கு அதிகம் பணம் வந்தால் அவனுக்கு அதிகம் வளர்ச்சி வரும், அதிகம் வளர்ச்சி வந்தால் நம்மளுக்கு அவன் அச்சுறுத்தலாக மாறுவான். இன்னைக்கு ரஷ்யா என்ன பண்ணாங்க, அந்த எண்ணெயை எடுத்துட்டு வந்துட்டு இந்தியா கிட்ட கொடுத்து சுத்திகரித்து பல நாடுகளுக்கு கொடுக்க போகவே ரஷ்யாவும் முதல்ல ஈட்டுகிறது, இந்தியாவும் அதனால் லாபம் அடைகிறது. இதை அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் வந்து இதுலயே வந்து நம்ம என்ன சொல்றாங்க, புட்டினுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கவில்லை, அது மாத்திரம் இல்லை, தொழில்நுட்ப ரீதியிலும் நாம் வளர்ந்து கொண்டு இருப்பது அமெரிக்காவால் ஜீர்ணிக்க முடியவில்லை. F-16களை நம்ம தகர்த்ததை அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இனிமேல் அமெரிக்க போர்க்கருவிகளை யார் வாங்கணும்னாலும் யோசிப்பாங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம். பொருளாதார ரீதியில் அவங்கள சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், இராணுவ ரீதியில் அவங்கள சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஜனநாயக ரீதியில் அரசியல் ரீதியிலையும் அவங்கள சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நீ மாத்திரம் தான் டேரிஃப் வார் போட முடியுமா? இந்தியாவிலேயே அதிகமாக குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் யார், எது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கோக்கு, நெக்ஸ்ட் பெப்சி, ரெண்டு யாருமே கோக்கு அமெரிக்க நிறுவனம் தான். எவ்வளோ டாக்ஸ் இன்னைக்கு நேற்று போட்ட ஜிஎஸ்டியில் 40%. 40% வரி. அதுக்கு இந்த 40% வரியானது இன்டைரக்டாக அமெரிக்கா மீது போட டாக்ஸ் தானே. நெக்ஸ்ட் எது மேலே போடணுண்டான்னா என்ன கேட்டால், நான் நிதியமைச்சரின் இடத்தில் இருந்தால் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், டாமினோஸ், பீஸா ஹட், சப்வே, மெக்டொனால்ட்ஸ் இதெல்லாம் இந்தியாவில் தான் லாபம் ஈட்டி கொண்டு இருக்கிறது. அந்த நாட்டிலேயே அவங்க சொந்த நாட்டிலேயே இது எல்லாம் லாபம் இல்லை. இதுங்க எல்லாத்துக்கு மேலேயும் 60%லேருந்து 70% வரி போடணும். ஏன் இதெல்லாம் இல்லாதப்போ நம்ம என்ன நான் வெஜிடேரியன் சாப்பிடாம இருந்தோமா? இல்லை கோனார் மெஸ்ஸுக்கோ இல்லை மதுரை மெஸ்ஸுக்கோ இல்லை ஏதோ மெஸ்ஸுக்கு போயிட்டு நம்ம கோழிக்கறியும் சிக்கனோ இல்லை மீனோ வறுவலோ நம்ம சாப்பிடாம இருந்தோமோ? இவனுங்க ஊற்றி விட்ட பட்டரையும் சீஸையும் பச்சை காய்கறியும் வச்சு பன்னு நடுவில் வச்சு கொடுத்தா தான் அதை தான் சாப்பிடணுமா? கறி தோசை சாப்பிட்டா நம்மளுக்கு ஜீரணமாகாதா? பீஸா சாப்பிட்டா தான் ஜீரணமாகுமா? இங்கே இருக்கும் மெத்த படித்த இந்த இளைஞர் சமுதாயம் முதலில் அமெரிக்க உணவு பண்டங்களை புறக்கணித்தாலே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாடம் கிடைக்கும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி. ஜெயந்த்.